பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2025 இன்னைக்கு காலையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது கிளியராக அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 லட்சம் பெனிஃபிட் ஆகப்பட்டது வெறும் சேலரிடு இன்கம் ஏர்ன் பண்றவங்க மட்டும்தான். அதுவும் 12 லட்சம் வரைக்கும் தான். 12 லட்சத்தி 1 ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் ஸ்லாப்ல வந்துருவாங்க. அப்போ மிடில் கிளாஸ்ங்கிறவங்க வந்து வெறும் சேலரி வாங்குறவங்க மட்டும் கிடையாது. மிடில் கிளாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளநீர் விற்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருப்பாரு. சின்ன டிஃபன் கடை நடத்துறவர் கூட ஒரு மிடில் கிளாஸ் இருப்பாரு. அவங்களுக்கு இந்த 12 லட்சம் பெனிஃபிட் இருக்கானா? இல்ல. 12 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்றவங்க ஸ்லாப் ரேட்ல வந்துட்டாங்கன்னா 0 to 4 lakhs வரைக்கும் நில்லு, 4 lakh to 8 lakhs வரைக்கும் 5%, 8 lakhs to 12 lakhs வரைக்கும் 10%, 12 lakhs மேல போய் 12 lakhs வந்து 14 லட்சமா இருந்ததுன்னா 15%, 16 லட்சத்துல இருந்து 20 லட்சமா இருந்ததுன்னா 20%, 20 லட்சத்துல இருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா 30%. இந்த ரிவைஸ் ஸ்லாபையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 140 crore பாப்புலேஷன்ல 1.5 கோடி பேர் தான் 1 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அதுல 12 லட்சம் பர் இயர் சம்பாதிக்கிறவங்க 1.5 கோடி பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொல்றதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 லட்சம் கோடி தான் இழப்பு. ஆனா அந்த 1 லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த 1.5 கோடி பேர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதனால ஜிஎஸ்டி வருவாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாபமும் வரும். ஆட்டோ ஓட்டுறவர், சின்ன சின்ன தொழில்கள் பண்றவங்க, ரோட் சைட் கடை வச்சிருக்கவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல பெரிய அலோகேஷனுங்கிறது எதுவும் கிடையாது. சேலரிட் எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்காங்க. சேலரிட் எம்ப்ளாயிஸோட வாய்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டுதான் ஆகணும். காரணம்னா ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர். ஆனால் சாமானிய மனிதரோட வாய்ஸை எப்போ கேட்பாங்கன்றது என்னோட கேள்வி. ஆட்டோக்காரரு, சின்ன 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 வியாபாரம் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறது இன்கம் டாக்ஸ்னால கிடையாது, அவங்க கஷ்டப்படுறது ஜிஎஸ்டினால, பிரைஸ் ரைஸ்னால, விலைவாசி உயர்வுனால. அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னாக்க அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய பெரும்பாலான பொருட்களுக்கு 5% டாக்ஸ் ரேட்ல கொண்டு வந்து இல்ல நில் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு கொண்டு வந்து செயல்படுத்தினா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆகப்பட்டது போய் சேரும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் சார். இன்னைக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 8வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் பற்றிய உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்னவா இருக்கு? சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க சார்? இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 40 lakh crore இருக்கக்கூடிய பட்ஜெட்டா இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட் அலோகேஷன் ஆகப்பட்டது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் கவர்மெண்ட்டுக்கு இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே மிடில் கிளாஸ் தான் வந்து ஹைலி சஃபரிங் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா 2 காரணத்துக்காக. ஒன்று அசட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், அதாவது சொத்து வாங்கக்கூடியதுலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிறைய ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வாங்கினா 10 நாளில் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் அதிகமாகிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு சைடு வந்து ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், வாங்கக்கூடிய தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இல்லை, ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் போகுது. கோல்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு, அது அசட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில் இருக்கு. என்னைக்கு வந்து அசட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் நடக்குதோ அப்போ சஃபர் ஆகிறது வந்து மிடில் கிளாஸ் தான். ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக அவங்கள சம்பளத்தை நம்பி இருக்காங்க. பெரும்பாலான மிடில் கிளாஸ் சேலரிடாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 15 லட்சம் வரைக்கும் டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பேசிக் எக்ஸாம்ஷன் சொல்லணும், நம்ம டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2025 இன்னைக்கு காலையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது கிளியராக அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் கிடையாது, நோ டாக்ஸ் அப் டு 12 lakhs அப்படின்னாக்க 12 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் கிடையாதா, இல்லை 12 லட்சத்துக்கு மேலே போகும்பொழுது டாக்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 12,10,000 ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஸ்லாப் ரேட் ஆஃப் டாக்ஸ் அட்ராக்ட் ஆகும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதுதான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டே பட்ஜெட்டில். இன்னைக்கு எவ்வளோ வந்து ரோடு அலோகேட் பண்ணியிருக்காங்க, ரயில்வேஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது மக்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்கள பேக்கெட்லேருந்து எவ்வளோ வரும், அவங்க பேக்கெட்லேருந்து எவ்வளோ போகும்ன்றதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க அவங்க பட்ஜெட்லனா, தேர் இஸ் நோ இன்கம் டாக்ஸ் பேயபிள் ஃபார் நார்மல் சேலரிட் இன்கம் அப் டு 12 lakhs per annum அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சேலரிட் இன்கமுக்கு மட்டும்தான் 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ மிடில் கிளாஸ்ங்கிறவங்க வந்து வெறும் சேலரி வாங்குறவங்க மட்டும் கிடையாது, அதான் சொல்ல வரேன். மிடில் கிளாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இளநீர் விற்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருப்பார். சின்ன டிஃபன் கடை நடத்துகிறவர் கூட ஒரு மிடில் கிளாஸில் இருப்பார்.
அவங்களுக்கு இந்த 12 லட்சம் பெனிஃபிட் இருக்கானா இல்ல. இந்த 12 லட்சம் பெனிஃபிட் ஆகப்பட்டது வெறும் salaried இன்கம் earn பண்றவங்க மட்டும்தான். அதுவும் 12 லட்சம் வரைக்கும் தான். 12 லட்சத்தி ₹1 earn பண்ணாலும் ஸ்லாப்ல வந்துருவாங்க. இது எப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ். 12 லட்சத்தி ₹1 earn பண்ணிட்டீங்கன்னா அந்த ₹1 ஏறினதுனால திருப்பி 4 lakhs வந்து டாக்ஸ் ஆயிடும். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்லாப் ரேட்ல வந்துட்டாங்கன்னா 12 லட்சத்துக்கு மேல earn பண்றவங்க ஸ்லாப் ரேட்ல வந்துட்டாங்கன்னா 0 to 4 lakhs வரைக்கும் நில்லு. 4 lakh to 8 lakhs வரைக்கும் 5%. 8 lakhs to 12%, 8 lakhs to 12 lakhs வரைக்கும் 10%. 12 lakhs மேல போய் 12 lakhs வந்து 14 லட்சமா இருந்ததுன்னா 15%. 16 லட்சத்துல இருந்து 20 லட்சமா இருந்ததுன்னா 20%. 20 லட்சத்துல இருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%. 24 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா 30%. இந்த ரிவைஸ் ஸ்லாபையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, இந்த டாக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்கறதுனால, டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கறதுனால மிடில் கிளாஸ்க்கு எந்த மனநிலையை உருவாக்குறாங்கன்றது தான் பாயிண்ட். மிடில் கிளாஸுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்ததுனால, நிறைய டாக்ஸ் பெனிஃபிட் வந்ததுனாலையும் அவங்க செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் மிடில் கிளாஸை சப்போர்ட் பண்ணுறதை விட அவங்க செலவு பண்ண வைக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய எண்ணம். ஏன்னா கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கன்சம்ஷன் குறைய ஜிஎஸ்டி அஃபெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் கன்சம்ஷன் குறைச்சாங்கன்னா புவர் பீப்புளும் கன்சம்ஷன் குறைப்பாங்க. அப்போ கன்சம்ஷன் இல்லைன்னு சொன்னாக்க இன்ஃப்ளேஷன் மேலே டாக்ஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்க, இந்த 1.5 கோடி பேர் ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குறவங்க 1.5 கோடியிலேருந்து ஒரு 3 கோடி வரைக்கும் வச்சுப்போமே. 12 லட்சத்தில் வரமாட்டாங்க. அதுவும் 12 லட்சம் earn பண்ணுறவங்க 1.5 கோடி பேர் தான் இருப்பாங்க இந்தியாவில். ரஃப்லி 140 crore பாப்புலேஷனில் 1.5 கோடி பேர் தான் 1 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அதில் 12 லட்சம் பர் இயர் சம்பாதிக்கிறவங்க 1.5 கோடி பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 1.5 கோடி பேரை செலவு பண்ண வச்சா மற்றவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி தான் 1 lakh crore டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் வந்து ஃபொர்கோ பண்ணுறாங்க கவர்மெண்ட். இதனால வருவாய் இழப்பு எவ்வளோ? 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்டாதீங்கன்னு சொல்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 லட்சம் கோடி தான் இழப்பு. ஆனால் அந்த 1 லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த 1.5 கோடி பேர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதனால ஜிஎஸ்டி வருவாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாபமும் வரப்போகுது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிப்பவர்களுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்லாபையும் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, இதில் வந்து எல்லாருக்குமே இது புரியுமான்னு நமக்கு தெரியாது. ஏன் சார் 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஸ்லாபை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த ஸ்லாபில் என்ன சொல்லியிருக்காங்க சார்? அவங்க சொல்கிறது ஒரே ஒரு சிம்பிள் இதுதான். 12 லட்சம் வரைக்கும் ஒரு பைசா எக்ஸ்ட்ரா இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 12 லட்சம் வரைக்கும் கட் ஆஃப், உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, ஸ்லாப் அப்ளை ஆகாது. ஓகே, ஒருவேளை 13 lakhs சம்பாதித்தால் அவருக்கு எவ்வளோ டாக்ஸ் வரும்? 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்லாப் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் ஓகே, 12 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஸ்லாப் அப்ளை ஆகும்? 4 to 8 lakhs. 12 லட்சம் ரூபாயை ரெண்டா பிரிங்க. 4 to 8 lakhs ஸ்லாபுக்கு 5%, ஓகே 8 to 12 lakhs ஸ்லாபுக்கு 10%. அப்போ ரெண்டு ஸ்லாபுக்கும் டாக்ஸ் ஆகி 12 லட்சத்துல இருந்து 16 லட்சத்துக்குள்ள தான் அந்த 13 லட்சம் வருது. அந்த 1 லட்சத்துக்கு 15%. எப்படி கால்குலேட் பண்ணோம்? 13 லட்சத்தை 3ஆ உடைக்கணும். 4ல இருந்து 8 லட்சம் 5%, அப்புறம் 8ல இருந்து 12 லட்சம் 10%, 12 லட்சத்துல இருந்து 13 லட்சம் 1 லட்சம் ரூபாய் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது மேல 15%. அந்த 1 லட்சத்துக்கு மட்டும் தான் டாக்ஸா இல்ல ஒட்டு மொத்தமா 13 மொத்தமா 4 lakhs வந்து 8 lakhs ஒரு ஸ்லாபா பிரிச்சு அதுக்கு டாக்ஸ்? அதுக்கு 0 to 4க்கு கிடையாது. அது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஓகே, எல்லாருக்குமே எக்ஸம்ட். ஓகே, இன்னைய தேதியில 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சீங்கன்னா எல்லாருமே டாக்ஸ் எக்ஸம்ஷன் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஓகே, ஆனா 4 lakhs தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய டாக்ஸ் 5% அப் டு 8 lakhs. 8 lakhs வந்து 12 லட்சம் வரைக்கும் 10%. ஓகே, 12 லட்சம் தாண்டி 13 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போங்க, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 15%. ஓகே, அப்போ டாக்ஸ் வந்து ₹1 நீங்க 12 லட்சம் ரூபாய் தாண்டி வாங்குனீங்கன்னா 15% அந்த 3 டாக்ஸ் லாபம் அப்ளை ஆகும். ஓகே, அப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, salary வந்து ஏத்துறாங்க கம்பெனில. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல புரிஞ்சிடும். அவங்க முதலாளி வந்து கூப்பிடுறாரு, பா உனக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் salary இருக்கு, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்க, கூட ஒரு மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறேன், இல்ல 1000 ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போம். 1000 ரூபாய் ஏத்துறேன்னா வருஷத்துக்கு எவ்வளவு? 12000 ரூபாய். அந்த 12000 ரூபாய் ஏத்துறதுனால அவருக்கு 4 லட்சத்துல இருந்து டாக்ஸ் ஆயிடும். ஓ, 4 லட்சத்துல இருந்து டாக்ஸ் ஆகும். டாக்ஸ் ஆயிடும். அப்ப அவர் சொல்ல வேண்டியது என்ன அந்த எம்ப்ளாயி? ஐயோ எனக்கு வேணாங்க,
1000 ரூபாய் ஏத்தாதீங்க, ஓகே விட்டுருங்க, 12 லட்சத்தோட நிக்கட்டும், ம் எனக்கு டாக்ஸே வராது, ஓகே அதனால நான் டாக்ஸ் மிச்சப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 12,000 ரூபாயை ஃபோர்கோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாக்ஸ் அவுட்ஃப்ளோ வரும். ஓகே எங்க இருந்து 4 lakhsல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் 12 lakhs salary வாங்குறாருன்னா அவருக்கு வந்து டாக்ஸே கிடையாது. அப்சல்யூட்லி 12 lakhsக்கு மேல போச்சுன்னா 4 lakhsல இருந்து டாக்ஸ் ஆகும்னு சொல்ல வரீங்க. அப்சல்யூட்லி ஓகே சிம்பிள் எக்ஸாம்பிள் 12 lakhs 1 rupee ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு. அடுத்த சினாரியோ இது பார்க்கறதுக்கு நகைச்சுவையாக தான் இருக்கும். பட் அடுத்த சினாரியோ எம்ப்ளாயர் கூப்பிட்டு பா நம்ம சென்டிமெண்டலா 12 lakhs 1 rupee ஏத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. 12 lakhs 1 rupee ஏத்துறதுனால எம்ப்ளாயருக்கு என்ன பாதிப்புனா 1 rupee வந்ததுனாலேயே 4 லட்சத்துல இருந்து டாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அவருக்கு. ஓகே அந்த 1 rupee வாங்காம இருந்தாருன்னா டாக்ஸே கிடையாது. ஓகே ஓகே ஸோ மார்ஜினலா இன்க்ரிமெண்டல் இருந்தா அது வேணாம்னு சொல்ல வேண்டியது எம்ப்ளாயோட பொறுப்பு. இப்போ ஓகே இல்லைன்னா டாக்ஸ் ஆகும். 12 lakhs salary வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதற்கு மேல salary வாங்கினால் 4 லட்சத்துல இருந்து டாக்ஸ் ஆகும்னு சொல்ல வரீங்க. அப்சல்யூட்லி அந்த ஸ்லாப்குள்ள வந்துருவீங்க. ஓகே ஸ்லாப்குள்ள வரணும்னா 12 லட்சம் தாண்டணும். நீங்க 12 லட்சம் தாண்டினா ஸ்லாப்கே வர மாட்டீங்க. அப்ப 0 டாக்ஸ். அப்ப நீங்க ஸ்லாப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினீங்க எஸ்கேப். ஓகே 12 லட்சம் தாண்டிங்கன்னா ஸ்லாப்லன்ற இதுல வந்து விழுந்துருவீங்க. ஓகே சார் ஓகே சார். ஸ்லாப் பேஸ்ட் டாக்ஸேஷன். குறிப்பாக இது இந்த அறிவிப்புனால யாருக்கு சார் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? பலன் வந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் பலன். அதுவும் salaried இன்கம் மட்டும் தான். ஓகே அதே salaried எம்ப்ளாயி ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்து இன்கம் earn பண்றாரு. கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அதுல வர கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கலாம். ஓகே அதெல்லாம் செப்பரேட்லி டாக்ஸ்டு. ஓகே அப்போ கொஸ்டின் என்னன்னா salaried இன்கம்க்கு மட்டும் தான் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ்டு. ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா salaried இன்கமோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்கம், இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வந்த பணத்துல வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து 12 லட்சம் வருமா, இல்ல வெறும்னே salaried இன்கம் மட்டும் தான் வருமா, பியூர்லி salary இன்கம் earn பண்றவங்களுக்கு மட்டும் தான் டாக்ஸ் பெனிஃபிட்டா? ஓகே ஒரு salaried எம்ப்ளாயி இருக்காரு, வருஷம் சேர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல. இவரு salary 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து ஒரு இன்கம் வந்திருக்குமா, அந்த இன்கம் டாக்ஸ் ஆகுமா? ஏன் டாக்ஸ் ஆகும்? salaried இன்கம் மட்டும் தான் இது எக்ஸம்ப்ட். salary இன்கம் மட்டும் தான் டாக்ஸ் பெனிஃபிட் ரிபேட் மாடல்ல. அப்போ அந்த ஃபிக்ஸட் இன்கம் வந்து இதோட ஆட் அப் ஆகுமா? ஆட் அப் ஆகும்போது 12 லட்சத்தி பிளஸ் அந்த இன்கம் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஓகே அப்போ டாக்ஸ் வந்து 4 லட்சம் ரூபாய் ஸ்லாப்ல டாக்ஸ் ஆகுமா, இல்ல அது மட்டும் செப்பரேட்டா டாக்ஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம்னு ஒரு 2 டைப் இருக்கு. குறிப்பாக இந்த அறிவிப்பின் மூலமாக எல்லாருமே நியூ டாக்ஸ் ரெஜிம்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சலுகைகளை வந்து கொடுத்துருக்காங்களா சார்? டெஃபினட்டா. ஏன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை வந்து டிஸ்கரேஜ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது, நியூ டாக்ஸ் ரெஜிமை என்கரேஜ் பண்றதை நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்கிறது நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். யாராவது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கிடையாது. நியூ டாக்ஸ் ரெஜிம் வரும்பொழுது டெக்னாலஜி பேஸ்ட் ஏஐ ட்ரிவன் பேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்டோட ஈஸினஸ்க்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் அதை கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை வந்து பெனிஃபிட் கொடுக்காதனால இது சட்டத்தில் எங்கே வந்து கொஸ்டின் பண்ண போடலாம்னா, ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணும்போது 2 ரெஜிம் இருந்தால் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்போது நியூ டாக்ஸ் ரெஜிம் வேணான்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போகும்போது அவருக்கு வந்து டாக்ஸ் அவுட்ஃப்ளோங்கிறது அதிகம். ஒரே டாக்ஸிங் சிஸ்டமில் 2 ஸ்கீம் வச்சு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பண்ணுறது ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி வயலேஷன். இது அன்கான்ஸ்டியூஷனல். அது லா பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் கவர்மெண்ட் ஏன் வந்து நியூ டாக்ஸ் சிஸ்டம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா ஏஐ ட்ரிவன் சொல்யூஷன் இருக்கிறதுனால ஆட்டோ பாப்புலேட் பண்ணி டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை கொண்டு வரணுங்கிற அந்த விஷன் வச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டைரக்டா கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருக்காதீங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்துருங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து சொல்லக்கூடியதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சார், இந்த பட்ஜெட் மூலமாக சாமானிய மக்களுக்கு என்ன கிடைக்குது? சாமானிய மக்கள் தான் சோப்பு வாங்குறதுலையும், ஷாம்பு வாங்குறதுலையும், சீப்பு வாங்குறதுலையும் ஜிஎஸ்டி வந்து அரசுக்கு வந்து வருவாயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டால சாமானிய மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஓட்டுறவர், பூ விற்கிறவங்க, டிஃபன் கடை நடத்துறவங்க, இவங்களுக்கு என்ன சார் பலன் கிடைக்குது இந்த பட்ஜெட் காரணமா? பட்ஜெட்ல வந்து டைரக்டா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதோ இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து டைரக்டா பெனிஃபிட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியல. முத்ரா திட்டம்னு இருக்கு, அது ரெட்டிப்பாக்கிருக்கலாம், இன்னும் அதிகமாக்கிருக்கலாம், பட் அது பண்ணல. அப்படி பார்க்கும்பொழுது ஓப்பனா சொல்ல போனா நீங்க சொல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுறவர், சின்ன சின்ன தொழிற்கள் பண்றவங்க, ரோட் சைட் கடை வச்சிருக்கவங்க,
அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெரிய அலோகேஷனுங்கிறது எதுவும் கிடையாது. சேலரிட் எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்காங்க. சேலரிட் எம்ப்ளாயிஸோட வாய்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டு தான் ஆகணும். காரணம்னா ஆனஸ்ட் டேக்ஸ் பேயர். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அலோகேஷன் இருக்கு. சாமானியரும் டாக்ஸ் பேயர் தானே சார், ஜிஎஸ்டி பே பண்றாங்க. ஜிஎஸ்டி பே பண்றாங்க. அவங்க வாய்ஸை கேட்டிருக்காங்க, மிடில் கிளாஸ் வாய்ஸை. ஆனா சாமானிய மனிதரோட வாய்ஸை எப்ப கேட்பாங்கன்றது என்னோட கேள்வி. ஜிஎஸ்டிலையும் ஏகப்பட்ட ஒரு குளறுபடிகள் இருக்கு. இதையெல்லாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய காலங்கள்ல? ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஆகப்பட்டது ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கக்கூடிய மீட்டிங்ல நடக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் என்ன பார்க்குறேன்னா, பிரசன்ட் கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் கூட இதை பற்றி குரல் கொடுக்கறது இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அதில் வந்து பாப்கார்னுக்கு டேக்ஸ் போடுறாங்க, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு டேக்ஸ் போடுறாங்க. அதை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசியிருந்தேன். எதிர்க்கக்கூடிய ஃபெடரலிசமை காட்டி எதிர்க்கக்கூடிய ஸ்டேட்ஸே வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சென்டரும் ஸ்டேட்டும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்க. காரணம்னா அதில் வர வருவாய் 50% ஸ்டேட் இருக்கிறதுனால வருமானத்தை இழக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அந்த வருமானம் இருந்தால் தான் ஸ்கீம்ஸ் நடத்த முடியும், இல்லாட்டி நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பண்ண முடியும். அது பண்ணாதான் கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டிசென்டிங் வாய்ஸ் ஜிஎஸ்டிக்காக கொடுத்துட்டு இருந்தது வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்கே எப்பயுமே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதுன்னா அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரும் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இல்லை. அப்படி இருக்கும்போது டிசெண்டிங் வாய்ஸ் ஃபார் ஜிஎஸ்டிங்கிறது இன்னும் வராமல் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி என்னைக்கு வந்து டிசெண்டிங் வாய்ஸ் வந்து டேக்ஸ் ரேட்ஸை நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆட்டோக்காரரு, சின்ன 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 வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறது இன்கம் டேக்ஸ்னால கிடையாது, அவங்க கஷ்டப்படுறது ஜிஎஸ்டினால, ப்ரைஸ் ரைஸ்னால, விலைவாசி உயர்வுனால. அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னாக்க அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு, பெரும்பாலான பொருட்களுக்கு 5% டேக்ஸ் ரேட்டில் கொண்டு வந்து இல்லை நில் ரேட் ஆஃப் டேக்ஸ்க்கு கொண்டு வந்து செயல்படுத்தினா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆகப்பட்டது போய் சேரும். அதெல்லாம் விடுங்க. பெட்ரோல் டீசல் ப்ரைஸை குறைச்சாலே ஆட்டோக்காரருக்கு யூஸ் ஆகும். பெட்ரோல் டீசல் ப்ரைஸை குறைச்சாலே பல இன்புட் காஸ்ட் கம்மியாகி ப்ரைஸ் ரைஸ் கம்மியாகும். ஆனால் கவர்மெண்ட்டு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் அது மேலே வேட்டும் எக்ஸைஸ் டியூட்டியும் போட்டு விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பொருளுடைய விலையும் ஏறி இருக்கு. இன்னைக்கு பொருளோட விலை ஏறினதுக்கு காரணமே டீசல், பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுனால மட்டும்தான். ஏன்னா இன்புட் காஸ்ட் ஏறும் பொழுது, அந்த இன்புட் காஸ்ட் ஏறும் பொழுது ஃபைனல் ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறுது, எண்டு ப்ராடக்ட். அது மேலே ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நடக்குது. கவர்மெண்ட் என்னைக்கு வந்து பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது 12% 18% கொண்டு வராங்களோ, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பெட்ரோல் டீசல் மேலே 5% டேக்ஸ் ரேட் கொண்டு வந்தாங்கன்னா, பியாண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி கொண்டு வந்தாங்கன்னா, அன்னைக்கு தான் இன்புட் காஸ்ட் கம்மியாகி ப்ரைஸ் ரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அப்பயும் வந்து பொருளோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுற பவர் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. எனக்கு ஒரு சோப்போட ப்ரைஸு 200 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் இன்புட் காஸ்ட்டே குறைச்சாலும் அந்த இன்புட் காஸ்ட் குறைஞ்சதை மக்கள்கிட்ட பெனிஃபிட்டாக கொடுக்கணுமா வேணாமா? கவர்மெண்ட் பாலிசியால் தானே இன்புட் காஸ்ட் கம்மியாச்சு. அப்போது எண்டு ப்ரைஸை அதிகமாக வச்சுக்கிட்டு இன்புட்டை குறைச்சா நடுவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர எண்டில் வந்து இருக்கக்கூடிய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. கவர்மெண்ட் 2 பண்ணணும். இன்புட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எண்டு பொருள், அதாவது எண்டு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, பொருளோட ப்ரைஸு, அதை குறைக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வரணும். ஆன்டை ப்ராஃபிட்டரிங் லா கொண்டு வந்து இன்புட் கம்மியானது மேலே நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா ஆஃபென்ஸ்ன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் இருந்தால் அப்போது நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் குறைக்கக்கூடிய ஜிஎஸ்டியை மக்களுக்கு பாஸ் பண்ணி டேக்ஸை கம்மிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரியான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே பட்ஜெட்லையும் பார்க்க முடியல, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ஸ்லையும் பார்க்க முடியல. ஆன்டை ப்ராஃபிட்டரிங் லா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி குறைச்சாலும் சரி, எவ்வளோ இன்கம் டேக்ஸை நீங்கள் குறைச்சாலும் சரி, அல்டிமேட்டாக மக்களுக்கு ப்ரைஸ் ரைஸ்னால பாதிப்பு தினம் தவிர அதனால் பெரும் வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு விலைவாசி குறைவதற்கான வாய்ப்புன்றது கிடையாது. சார், இப்போ இந்த பட்ஜெட் தாக்கலின் போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அடுத்த வாரம் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன சார் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? இது வந்து நல்ல விஷயமா இல்லை வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கா உங்களுடைய பார்வையின்படி? டெஃபினட்டாக வந்து எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலுமே புதுசாக கொண்டு வரும் பொழுது பழைய சட்டத்தில் இருக்க லிட்டிகேஷன் முடிஞ்சிச்சான்னு பார்க்கணும். இப்போது டேக்ஸ் அட்வொகேட்ஸ், இப்போ நம்ம டேக்ஸ் கேசஸ்லாம் அப்பியர் ஆகிறோம்.
அப்படி பார்க்கும் பொழுது டாக்ஸ் அட்வொகேட்ஸ் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ம். ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி டாக்ஸ் கேஸ் முடியாம பல வருஷம் இருந்துட்டு இருக்கு. 30 வருடங்கள், 20 வருடங்கள், 25 வருஷங்கள் டாக்ஸ் கேஸ்லாம் இருக்கு. ஏன்னா சிஐடி அப்பீல் போய் ஐடாட் போய் ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு எப்படி 20 வருஷம் ஆயிடும். அப்ப 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய டாக்ஸ் கேசஸ் பெண்டிங் இருக்கும்போது ம், ம். புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய லிட்டிகேஷனை புது டாக்ஸ் வழியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. அப்போ லிட்ரலா அது முடியாத பொழுது புது டாக்ஸ்னால வரக்கூடியது லிட்டிகேஷன் பேர்டன் மட்டும் இல்லாம டெக்னிக்கல் பேர்டனும் அட்வொகேட்ஸ்க்கு கொடுக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து கூட சர்வீஸ் டாக்ஸ் கேசஸ் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அப்போ அந்த கேசஸ்லாம் முடியும் பொழுது இந்த புது ஆக்டை கொண்டு வரது கரெக்ட். இல்ல அந்த கேசஸ்க்கு ஏதாவது புது மெத்தட் ஆஃப் அம்னிஸ்டி ஸ்கீம் இல்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு இது வழியா இந்த புது ஆக்ட் வழியா புது கேசஸ் எடுத்துட்டு வர்றது பெட்டர். பட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதியில வந்து இன்கம் டாக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுங்கிற அந்த கோல் வச்சிருக்காங்க. அதுக்காக இன்கம் டாக்ஸ் கொண்டு வர ப்ராசஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக இருக்காரு. 3வது முறை முதல் முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இது பீகாருக்கான பட்ஜெட், ஆந்திராவுக்கான பட்ஜெட்டுங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வச்சாங்க. இந்த பட்ஜெட்டை வந்து பீகாருக்கான பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பீகாருக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை வாரி கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது உண்மையாலுமே இது பீகாருக்கான பட்ஜெட்டா? நான் உங்களுடைய பார்வை என்ன? அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம நாடாகப்பட்டது பொலிட்டிஷியன்ஸ் தான் ரன் பண்றாங்க. லெஜிஸ்லேட்டர்ஸ் பொலிட்டிஷியன் எலெக்ட் ஆகிறாங்க. பார்லிமெண்ட் நம்ம மெச்சூர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட்ல வந்து எம்பிஸ் இருக்காங்க, ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க தான் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அங்க சட்ட ரீதியா இல்லைன்னா ஜுடிஷியரி வந்து கொஸ்டின் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு எலெக்ஷனை வின் பண்றதுக்காக ஒரு பட்ஜெட்டையே யூஸ் பண்றது புது விஷயம் இல்லை. காங்கிரஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ எக்ஸ்பிளிசிட்டா சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகார் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்றதுக்காகவும் நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு வந்து கூட்டாட்சியில் கோயலேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு லீடரா இருக்கிறதுனாலையும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கண்டிப்பா பீகாருக்கு அலோகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. பீகாருக்கு அலோகேட் பண்றதை பட்ஜெட்குள்ளே அலோகேட் பண்ணலாம். ஆனா அதை வந்து பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போதே வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது காரணம் எலெக்ஷன் வரதுனால. எனி எலெக்டட் பொலிட்டிஷியன் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அவங்க டெஃபினட்டா லெஜிஸ்லேட்டிவை அவங்களுடைய ஆதாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. எலெக்ஷன் வரதுனால நரேந்திர மோடி அவர்களும் பீகாருக்கு அலோகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனாலையும் பீகாருக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகாத ஸ்டேட்டு. ஸோ நல்லதும் பண்ணி ஓட்டும் கெயின் பண்ற ப்ராசஸை நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்ல யோசிச்சிருக்காருங்கிறது என்னோட ரிஃப்ளெக்ஷன். அது தவறு ஒன்றும் இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட். என்னுடைய கடைசி கேள்வி, இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வரியில ஒப்பீனியன் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவீங்க? இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது ஹோலிஸ்டிக்கா இருந்தாலும் இந்த பட்ஜெட் மற்ற பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது 5 ரேட்டிங் தான் கொடுக்க முடியும் அவுட் ஆஃப் 10. காரணம் என்னன்னா என்னைக்கு ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனுக்கு போதோ அன்னைக்கு தான் பட்ஜெட் வந்து முழுமையடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பெரிய கடினமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஜிஎஸ்டி நல்ல டாக்ஸ் ரேட் சிஸ்டம் தான். ஆனால் மல்டிபிள் டாக்ஸஸ் இருக்கிறதுனால என்னைக்கு அது 5% ஆகுதோ, சிங்கிள் ரேட் ஆஃப் டாக்ஸ் வருதோ அன்னைக்கு தான் ஜிஎஸ்டி வந்து ரேஷனலைஸ் ஆகி மக்களுக்கு யூஸ் ஆகும். எப்போ கொண்டு வருவாங்கன்ற அந்த கேள்வியோட தான் இந்த பட்ஜெட்டுக்கு 5 ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அவுட் ஆஃப் 10. ரொம்ப நன்றி சார். வரக்கூடிய நாட்களில் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு தீவிரமாக அலசி வாதிக்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யகுமார் சார். நன்றி.